ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. நம்ம தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்குன்றதே தெரியல. ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பெண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க, ஸ்கூல் மாணவிகளை ரேப் பண்ணுறாங்க, காலேஜ் பெண்களை ரேப் பண்ணுறாங்க, வேலைக்கு போனால் அங்கே ரேப் பண்ணுறாங்க, டாக்டருங்களை ரேப் பண்ணுறாங்க, கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய பெண்ணையும் ரேப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, மாசமாக இருக்கிற பெண்ணையும் ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மூதாட்டியாக இருக்கக்கூடியவங்களையும் ரேப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ரேப் பண்ணாலும் இவங்களை கைது செய்து உள்ளே போட்டுகிட்டே இருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டில் ரேப்பு வந்து குறையப்படலை, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட நிறைய பேர் உங்களோட மொபைலில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக நீங்கள் திருமணம் ஆயிருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே இருந்து உங்களோட ஹவுஸ் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ப்ரைவேட் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் நிறைய பேர்கிட்ட மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறவு கொண்டாடுவீங்க. உங்களோட பர்சனல் ஃபுல் பயோடேட்டா வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதை எல்லாமே அவங்க பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் நேரத்தை குறிச்சிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கோயம்புத்தூர் உக்கடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு பெண், 17 வயசு தான் ஆகுது அந்த பெண்ணுக்கு, +2 மாணவி, எஜுகேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. 7 பேர் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த பெண்ணை நாசம் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, அந்த பெண்ணுக்கும் அந்த 7 பசங்களுக்கும் எப்படி லிங்க் வந்தது அப்படின்றது தான் இன்னைக்கு முழுக்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயசு +2 மாணவி, 7 பேர் பாலியல் வன்கொடுமை, தனித்தனியாகவும் பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை 7 பேர் கொண்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாலியல் வன்கொடுமையில் ஒரு பெண், 7 கல்லூரி மாணவர்கள் கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே இதை பேசும்போதே நம்மளுக்கு பயமாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்க தமிழ்நாட்டில்? என்னதான் சட்டத்திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும், எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாலும் மீண்டும் மீண்டும் இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்தால் இந்த பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்த முடியல? என்ன காரணம்? இது கண்டும் காணாத இருக்கிறாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல. எனவே 17 வயசு பெண், +2, தன்னோட வறுமை காரணத்தினால் அவங்க படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. தாத்தா இறந்து போயிட்டாரு, பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க. பாட்டி கூட தான் அந்த பெண் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, பட் அப்பா அம்மா கூட இல்லை. 14ஆம் தேதி அந்த பெண் மிஸ்ஸிங். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இந்த பெண்ணுக்கு சோஷியல் மீடியா பேஜ் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. காரணம், பாட்டி கூட தனியாக தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. தனியாக இருக்கும் இந்த பட்சத்தில் 99% அவங்க தன்னோட மொபைலில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ இந்த மொபைலில் யூஸ் பண்ணது, இந்த மொபைலில் ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தன்னோட டைம் பாஸை காலத்தை கடத்தி இருக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் இவங்க வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு தருணமாக ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம். 16ஆம் தேதி அந்த மாணவியை காணோம். ஸோ அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபுல்லாக தேடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த பெண் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த பாட்டியும் அவங்களோட பேரண்ட்ஸும் 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. அந்த பொண் சாயங்காலம் வரைக்கும், கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒக்கடம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் பொண்ணு இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட ஒக்கடம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மொபைலை தொடர்பு கொண்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப்.
மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. போலீஸ் நைட்டு ஃபுல்லாக ரவுண்டு பண்ணியில் தேடுறாங்க. அவங்களோட எல்லா சோஷியல் பேஜையும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு பேஜில் ஆக்டிவாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ ஒரு கட்டத்தில் அம்மா, பாட்டி, அவங்க பையன் எல்லாருமே ரொம்ப மன உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, எப்படியாவது போலீஸுங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு பீதியிலேயே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தாக்கா திங்கக்கிழமை காத்தால உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட அவங்க பாட்டி கேட்டிருக்கிறாங்க, எங்கடி போனேன், ஏன் நைட்டெல்லாம் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டேம்மா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டால, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் கூட சொல்லிட்டு தான் போகக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் அவங்க சொல்லும் போதே அவளோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேற மாதிரியா இருக்கு, ஏதோ மன உடைஞ்சு போய் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அந்த ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்கள் பொண்ணு கிடைச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அவங்க இன்ஃபார்ம் கொடுத்த விட கையில் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி இந்த பொண்ணு மறுபடியும் காத்தால 11 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படின்றத வந்து ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒரு நார்மல் இன்ட்ராக்ஷன், எங்கம்மா போனேன், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த போலீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டபிள்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருமே ஷாக்கான ஒரு தருணம் அது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே இன்ஸ்டாகிராம் அப்புறமா ஸ்னாப் சாட் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதில் 2 பசங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டானா, அதுக்கப்புறம் அவர் மூலிமா இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஸோ அவங்க கூட நான் நல்லா ரொம்ப நீண்ட காலமாக நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ எங்கள் வயசில் நாங்கள் என்னெல்லாம் பேசுவோமோ நல்லா ஃபன் பண்ணிக்கணும், நல்லா ஹாப்பியாக இருந்தோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு நான் உன்னை சந்திக்கணும், உன்னை பார்க்கணும், என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் ஃப்ரெண்டு தானே, நல்லா பாசமாக அன்பாக பழகுறாங்களே, என்னோட ஃபுல் பயோடேட்டா நான் சொல்லிட்டேன், அவங்களோட பயோடேட்டாவும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை சார்ந்து ஒரு நல்ல நட்பு தானே, ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணு டிசைட் பண்ணி சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு, ஆக்சுவலி போகக்கூடிய அது வந்து வீடு இல்லை, அது ஒரு ரூமு. ஸோ அந்த ரூமுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த பொண்ணும் நம்ம கூட நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் மாணவர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு போயிருக்கிறா. போன அடுத்த செகண்டு ரூம்குள்ளே போயிருக்கிறா. உடனே அந்த டோரை லாக் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டா. ஏன்னா 2 பேர் தானே நம்மளை மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இந்த ரூமில் வெறும் 7 பசங்களாக இருக்கிறாங்களே, யார் இவங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆகிருக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. அந்த 7 பேரும் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு 7 பேர் ட்ரெஸ் இல்லாமல் அந்த ரூமில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். என்னென்ன பேட்டர்ன்லாம் அந்த பெண்ணை வந்து சித்திரவதை செய்திருப்பாங்கன்னு பாருங்கள். இதுதான் பெற்றவங்க வந்து சொல்கிறத மதிங்க அப்படின்னு +2 மாணவிக்கு எல்லாருக்குமே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெண்ணு வந்து இன்னும் மேஜர் கூட ஆகலை, அண்டர் மேஜர் தான். அந்த பெண்ணுக்கு இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்குன்னா அதுக்காக தான் எல்லா பேரண்ட்ஸுமே அட்வைஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா நம்பி உள்ளே போகாதீங்க, இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் யாராவது தனியாக கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க, இல்லை நம்ம ரிலேஷனில் யாராவது கூப்பிட்டா கூட நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது அப்பா அம்மா இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா பெற்றவங்களுக்கு தெரியும் அந்த 17 வயசில், அந்த பருவ வயசில் நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. ஏன்னா பிஞ்சு குழந்தைய விடுறதில்ல இந்த காலகட்டத்தில். 17 வயசு பெண், பருவ பெண் சும்மா விட்டுருவாங்களா? ஸோ இங்கே இந்த 7 பேரும் கேங் ரேப் பண்ணது இல்லாமல் மீண்டும் தனித்தனியாக அந்த பெண்ணை ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேங் ரேப் பண்ண இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஏஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வயசு, அதுக்கு கீழே 19 வயசு, 18 வயசு, இந்த கேட்டகரிஸில் தான் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட பேரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இத்தனை பேர், அதுவும் 7 பேர். ஜெபின் 20 வயசு, ரக்ஷித் 19 வயசு, அபினேஸ்வரன் 19 வயசு, தீபக் 20 வயசு, யாதவ்ராஜ் 19 வயசு, முத்துராஜ் 19 வயசு, நிதிஷ் 19 வயசு. இந்த வயசு கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 பேர் மட்டும்தான்
20 வயசு, மற்றவங்க எல்லாருமே 19 வயசு கீழே தான் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இவங்களோட பேரண்ட்ஸு எந்த நிலைமைக்கு ஆளாக இருப்பாங்க. நம்ம பசங்க இந்த மாதிரி ஒரு கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்களே, நம்ம பசங்களை இந்த மாதிரியா நம்ம வளர்த்தோம், அவங்க சமுதாயத்தில் அந்த பசங்களோட பேரண்ட்ஸோட நிலைமை என்னன்னு அவங்க நினச்சி பார்த்தாங்களா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட் போலீஸார், ஒக்கடம் போலீஸார் பதிவு செய்தாங்கல்ல, ஆல்ரெடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் இந்த கேஸை வந்து பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளைண்ட்டு ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டதுனால இந்த 7 பேரையும் போக்சோ வழக்கில் இவங்க 7 பேரையும் கைது செய்து, இப்போ போக்சோ வழக்கில் இவங்க 7 பேரையும் கைது செய்து இவங்களை உடனே அந்த வழக்குக்கு மாற்றி இருக்கிறாங்க. ஏன்னா மிஸ்ஸிங் கேஸில் இருக்கப்பட்ட இந்த கேஸை போக்சோ வழக்கில் மாற்றி இவங்க 7 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க உக்கடம் போலீஸார். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் தேனி, திருநெல்வேலி 2 பேர், அந்த ஊரை சார்ந்தவங்க. கோவைப்புத்தூர், குடியம்புத்தூர் இந்த ஏரியாவை சார்ந்த பசங்க தான் இந்த 7 பேர் போக்சோ வழக்கில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய 3 பிரைவேட் காலேஜில் இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. 7 பேருமே இந்த பிரைவேட் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஆக்சுவலி இந்த 7 பேர் எப்படி ஒன்று சேர்ந்திருப்பாங்க நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஸ்னாப்சாட்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் பண்ணக்கூடிய டிஎம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அவங்க குரூப்பாக உட்காந்து அந்த மெசேஜை வந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க அவன் ஒருத்தன் தான் டைப் பண்ணி நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு. பட் அந்த 7 பேருமே எல்லாருமே ஒரே காலேஜில் படிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான். இவங்க எல்லாருமே அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக எடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு டைப் பண்ணிட்டு இருக்கிறா, இன்னொரு சைட்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து மெசேஜ் பண்ணும்போது 7 பேருமே கலாய்ச்சிட்டு தான் டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மச்சான் மச்சான் இருறா நான் ஒரு மெசேஜ் போடுறேன், நீங்க யாரும் பேசாதீங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு அந்த மாதிரி மெசேஜ் போட்டு டீமா செயல்பட்டு பிளான் பண்ணி அந்த பொண்ணை ட்ராப் பண்ணி வர வச்சு அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்கிறானுங்க இந்த 7 பேரும். காலேஜுக்கு போய் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு அமுச்சு வச்சாக்கா அவனுங்க பண்ண வேலையே இதுதான். அதனாலே இப்போ கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் களி சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க இந்த 7 பேரும். ஜெயிலில் தள்ளினதும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண பைக்கையும் இப்போ பறிமுதல் செய்திருக்கிறாங்க ஒக்கடம் போலீஸார். காரணம், அந்த பைக்கில் தான் பேரண்ட்ஸுங்க இவனுங்களுக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்து பைக் வாங்கி ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க. காரணம் எதுக்குன்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸோட குழந்தைங்களை இவங்க பைக்கில் உட்கார வச்சுட்டு இவனுங்க உல்லாசமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இந்த பைக்கை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பைக்கையும் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. காரணம், ஏன்னா இந்த பைக்கில் வச்சு தான் அந்த பொண்ணை நிறைய ஏரியாலாம் சுற்றி இருக்கிறாங்க. இந்த வழக்கு சார்ந்து இப்போ மேல் அதிகாரிகள் வந்து இன்னும் இந்த கேஸை சார்ந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஃபர்தராக என்ன நியூஸ் அப்டேட் கிடைக்குது இந்த பசங்களை பற்றி, இல்லை இதை சார்ந்து இதே மாதிரி வேற ஏதாவது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படின்றத போலீஸ் இதுக்கப்புறம் தான் ஆய்வு செய்து நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் தெரியப்படுத்துவாங்க. அந்த காலத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு இருக்கும், எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி ஒரு வயசு வித்தியாசம் இருந்து தான் அந்த விஷயத்தை வந்து ஈடுபடுத்தி கொள்ளுவாங்க. அது ஒரு சிகரெட்டு குடித்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை காலேஜில் லவ் பண்ணாலும் சரி, இல்லை எதை சார்ந்தா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் 16 வயசில் நான் இன்னும் வேற லெவலில் போகணும், 30 வயசில் நான் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு இந்த யங் ஜென்ரேஷன் வந்து முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்க என்னன்னா, நிறைய பேர் பெரியவங்க அட்வைஸ் பண்ணாலும் சரி, இல்லை பப்ளிக் யாராவது அட்வைஸ் பண்ணாலும் சரி பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க இந்த பூமர் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை கடந்து வந்து தான் இந்த மாதிரி நடந்தால் இப்படி நடக்கணும் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லும் போது அந்த அட்வைஸை கேட்க தவிர்க்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை சீரழியும் போது தான் நினச்சி பார்க்குறீங்க, ஆமாம் இத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாங்க நம்ம கேட்கல அப்படின்னு. ஸோ 30 வயசு ஆன பிறகு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வாழ்க்கையே போதண்டா அப்படின்னு உட்காந்துடலாம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுங்கெல்லாம் மைண்ட் செட்டில் வராங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஜென்ரேஷனே இப்படி ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸுங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக விட்டாக்கா அவங்க தன்னம்பிக்கையோட வாழ்ந்து முன்ன வருவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பட் அந்த நம்பிக்கையிலையும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால்
பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். பெண்களுக்காகட்டும் இல்லை வயசு பசங்களுக்காகட்டும் இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களுக்காகட்டும் மொபைல் ஃபோனை வந்து தனியாக இருக்கக்கூடிய ரூமில் கொடுக்காதீங்க, அதுதான் அவங்க வாழ்க்கையே கெடுக்குது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ மெயினாக நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த சம்பவத்தெல்லாம் கேட்ட அந்த 7 பேரோட பேரண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த குடும்பத்தோட நிம்மதி போச்சா? அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கனவு கண்டு இருப்பாங்க, பையன் படித்து பெரிய ஆளாக வருவான், நம்மளெல்லாம் நல்லா காப்பாற்றுவோம் அப்படின்னு எவ்வளோ ஆசையோடு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சென்ட்ரல் ஜெயிலில் களி தின்னுட்டு இருக்கிறானுங்க. ஜென்ரலாகவே இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது தவிர்க்குவாங்க. காரணம், அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போவாத, இங்கே போவாத, ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டு கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தனியாக இருக்கிறதுக்கு காலேஜில் போய் நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து படிச்சுக்கிறேன், இல்லைனா என் தாத்தா வீடு அங்கே இருக்குது, பாட்டி வீடு அங்கே இருக்குது, நான் அங்கே போய் தனியாக அவங்க கூட படிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ப்ரைவசியை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள். பேசிக்காகவே நீங்கள் நினச்சி பாருங்க, இதை சார்ந்து நிறைய இந்த ஸ்கூல் சார்ந்தாகட்டும் காலேஜ் சார்ந்தாகட்டும் நிறைய படம் வருது. நிறைய படத்தில் நீங்கள் பார்க்கலாம், போர்ஷன் வந்து அந்த வாலிபர்கள் எங்க ஏஜ்ல எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணும், எப்படியெல்லாம் ஹாப்பியா இருக்கணும்னு காமிச்சிருப்பாங்க. செகண்ட் போர்ஷன்ல அந்த வாழ்க்கை இப்படி இருந்தாக்கா எப்படி வாழ போறீங்க, எப்படி இருக்க போறீங்கன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ஷனை என்ஜாய் பண்றதுக்கு பாக்குறாங்க, செகண்ட் போர்ஷனை அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்லை. நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி வாழணும், நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அந்த முடிவு தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே கொஸ்டின் மார்க்காக மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளோட தலைமுறை 80s பிறந்த 80s வளர்ந்தவங்க எல்லாருமே ஒரு பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், நம்ம எப்படி வளரணும், எப்படி படிக்கணும், எப்படி முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில எப்படி மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து காட்டணும், எப்படி வந்து நிற்கணும் அப்படின்றது ஒரு ஆர்வத்தோட வாழ்ந்த காலகட்டங்கள் அது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங் ஜென்ரேஷன்ஸ் சினிமாவை பார்த்து கெட்டு போகிற ஜென்ரேஷன் தான். சினிமாவை பார்த்து தான் நிறைய அட்வைஸ் ஆகட்டும், நிறைய காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், நிறைய மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும், மற்ற பெண்களோட நான் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கணும், மற்ற ஆண்கள் மற்ற ஸ்டூடெண்ட்டோட நான் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கணும் அப்படின்னு ஒரு பொறாம போட்டியிலேயே தன்னோட வாழ்க்கையை தள்ளிட்டு போகிறாங்க. இந்த சினிமா காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லும்போது நீங்களும் பார்த்து பயந்துடாதீங்க, இது அன்பான ரிக்வெஸ்ட். இந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு உங்கள் வீட்டில் எந்த சமயத்தில் வேணாலும் நடக்கலாம். காரணம், இந்த பொண்ணு ஒரு சோஷியல் மீடியாவில் பழகி, ஒரு சோஷியல் மீடியாவில் கிடைச்ச கான்டாக்டை வச்சு அவனை எப்படியாவது போய் மீட் பண்ணணும், அவனை எப்படியாவது போய் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போன அந்த பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி தான் பொண்ணு எங்கே போகிறா, எத்தனை மணிக்கு போகிறா, யாரை சந்திக்க போகிறா, எதுக்காக போகிறா அப்படின்றத தயவு செய்து வெரிஃபை பண்ணி அவங்க வீட்டிலோட ஃபேமிலியோட நம்பரை வாங்கி அந்த பொண்ணு ஜிபிஎஸ் ட்ராக் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு எவ்வளோ மணிக்கு போகிறா, எவ்வளோ மணிக்கு வரா, இப்போ எந்த ஏரியாவில் இருக்கிறான்றத பேக் டு பேக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற காலேஜ் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுவும் பிலோ அண்டர் ஏஜில் இருக்கக்கூடிய மாணவிகள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய தருணம் இது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மூமெண்ட்டாக அவங்கள வாட்ச் பண்ணாதான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் நம்புங்க குழந்தைங்கள, நம்ம குழந்தைங்கள நாம் நம்பாம வேற யாரும் நம்ப போகிறாங்க. பட் நம்பும்போது 100% நம்பினீங்கன்னா 1% நம்ம பசங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்கட்டும். முழு நம்பிக்கை வச்சிங்கன்னா நாளைக்கு இந்த குழந்தைக்கு நடந்த சம்பவம் தான் நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கும் இந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ பி கேர்ஃபுல்னு நான் சொல்லுவேன். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், நீங்கள் மற்ற விஷயத்தில் அதிகமாக நம்ம ஈடுபாடு நீங்கள் காட்டுறீங்க, மற்ற விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க, மற்ற விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறீங்க, அப்பா அம்மா மேலே கூட அந்த அளவுக்கு கன்சர்ன் வைக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஈடுபாடோட நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் மேலே ஆர்வம் காமிக்கிறீங்க இல்லைங்களா? அதை தவிர்த்துட்டு உங்களோட படிப்பு மேலே வந்து உங்களோட கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டும் அந்த அளவுக்கு உங்களை உள்ளே எடுத்துட்டு போய் வாழ்க்கையின் வரலாறு இல்லை வாழ்க்கையோட வரலாறும் இருக்கக்கூடிய உலகத்தோட ஜென்ரல் நாலேஜும், இதுதான் உலகமா, இதுதான் லைஃபா, அந்த அளவுக்கு நீங்க படிக்க 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 உங்களுக்கு உங்களை மீறியே ட்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க படிக்கக்கூடிய புக்கில் சுவாரஸ்யம் இருக்கும். ஏன்னா
24 மணி நேரமும் உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம அந்த புக்கை படிக்கலாம், நம்ம இந்த புக்கை படிக்கலாம். நீங்க ஒரு துறையை சார்ந்து படிக்கிறீங்கன்னா நீங்க அந்த துறையை புக்கை மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேற சப்ஜெக்டை கூட படிக்கலாம். ஃபார் ஜஸ்ட் கெட்டிங் ஆஃப் நாலேஜ், அந்த நாலேஜை நீங்க எடுத்துக்கிட்டாவே போதும். அந்த அளவுக்கு உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும், இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியும். படிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை வரலாறே மாற்றப்படும். ஏன்னா நாங்களாம் அதிகமாக படித்ததில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பேரண்ட்ஸுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கலை, எங்கள் குழந்தைங்களாவது நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக படிக்கட்டும் அப்படின்னு கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்க எங்கே கடன் வாங்கினாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை புரட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தவறான செயல்பாடெல்லாம் சோஷியல் மீடியாவில் தேடி நீங்கள் போக மாட்டீங்க. உங்கள் பேரண்ட்ஸையும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இந்த 7 மாணவர்களும் செய்த இந்த பாலியல் வன்கொடுமை எப்படி அவங்களுக்கு அது வந்திருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதே சோஷியல் மீடியா தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நீங்க டெய்லியும் ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். ஆபாசமான வீடியோ அதிகமாக வரப்படும், டபுள் மீனிங் அதிகமாக பேசப்படும். இந்த பிரைவேட் பார்ட்ஸை பற்றி ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு இல்லை, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு கூட முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு புனிதமா இருக்கக்கூடிய ஒரு பெண்களோட பிரைவேட் பார்ட்டை பத்தி அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி இன்னைக்கு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் காதால கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த யங் மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை சார்ந்து நிறைய விஷயங்களை கூகுள்ல ஆய்வு செய்யறாங்க, கூகுள்ல தேடுறாங்க. அதுக்கப்புறம் இதை சார்ந்து இப்ப இந்த பொண்ணு இப்படி பேசினால இதே பொண்ணுகிட்ட நம்ம வேற இன்னொரு பொண்ணுகிட்ட நம்ம இந்த மாதிரி நடந்துக்கலாம், இந்த மாதிரி பேசலான்னு அவங்க மனசுல நிறைய வக்கரங்கள் ஏத்திக்கிட்டு, நிறைய வக்கர புத்திகள் அவங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இந்த மாதிரி செயல்பாட்டில் ஈடுபடுறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மேடையே நீங்க எதுன்னு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அது சோஷியல் மீடியாவா தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய கிரைம் நடக்கிறதுக்கு காரணம், நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு காரணம், கல்லூரி மாணவர்களை ரேப் பண்றதுக்கு காரணம், நிறமாச கர்ப்பிணியை ரேப் பண்ற காரணம், கான்ஸ்டபிள் லேடியை ரேப் பண்ற காரணம், பிஞ்சு குழந்தைங்களை ரேப் பண்ற காரணம், வேலை செய்யக்கூடிய இடத்துல ரேப் பண்ற காரணம், இது எல்லாமே முழுக்க இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃபேஸ்புக்ன்ற சோஷியல் மீடியா காரணத்தினால தான் இத்தனை வாழ்க்கையும் சீரழிகிறதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்குன்னு உறுதியா இல்லை, கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன், 100% சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். இதுதான் உண்மை. தயவு செய்து இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம உங்களோட நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்க படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. 100% உங்க வாழ்க்கை வரலாறே மாற்றப்படும். உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களை பெருமைப்படுத்துங்க, ஹாப்பியா இருப்பீங்க. தயவு செய்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை நம்பி உங்க வாழ்க்கையை சீரழிச்சுக்காதீங்க. அதே மாதிரி மாணவர்களும் சரி, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி தவறான விஷயங்களை பார்த்து கெட்டு போய் உங்க வாழ்க்கையும் கெடுக்கிறது இல்லாம உங்களோட அப்பா அம்மா வாழ்க்கையும் கெடுத்து இன்னைக்கு அவங்கள அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல நிற்க வைக்கிறீங்க. எனிவே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. பேரண்ட்ஸ் மேலேயா, ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயா, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயா, இல்லை நம்ம சமுதாயத்தை மேலேயா, இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா மேலேயா, இல்லை யார் மேலே எங்கிருந்து இந்த தப்பு நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். 100% நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். எனிவே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK. நன்றி, வணக்கம்.